أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா வழக்கத்தோட நம் சபருடைய மாதத்துடைய 11வது இரவுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் 2 தினங்கள் இருக்குது நம்மளுக்கு ஐயாமல் ஃபீலுடைய நாளை நெருங்கிறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். மாதத்தின் வருடத்துடைய 2வது மாதத்தில் நம்ம 1.5 மாதத்தை கடக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு ஒவ்வொரு நாட்கள் போக போக நம்மளுடைய ஆயுள்கள் ஒவ்வொரு நாள் குறையுது. அந்த அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய அமல்களும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நம்ம கொடுக்கக்கூடிய சதக்காக்களும் கேட்கக்கூடிய துவாக்களும் திக்ருகளையும் வல்ல ரஹ்மான் முழுமையாக ஒப்புக்கொள்வானாக என்ற துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தலைப்பு, இங்கே நம்ம பேசக்கூடிய தலைப்பு, இறுதி நாளினுடைய கியாமத்து நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளில் உள்ள சிறிய அடையாளங்களை பற்றி பேசுவாங்க. சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்களை இன்ஷா அல்லாஹ் நாடினால் திரும்ப பேசிக்கிறேன். சிறிய அடையாளங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டதில் ஒரு 30 அடையாளங்கள். அந்த அடையாளங்களில் நம்ம இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கோமோ அப்படின்னு என்ன தோணுது. அப்படிப்பட்ட மக்களுடைய சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சொல்லுவோம், கால மாறி போச்சு, எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், காலமும் நேரமும் நானாக இருக்கிறேன், காலத்தையும் நேரத்தையும் ஏசாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கட்டளையிடும். அந்த அடிப்படையில் நம்ம காலத்தை குறை சொல்லக்கூடாது. மனிதர்கள் தான் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறுறோம். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் அவனுடைய உண்மையான வழியில், அவன் சொன்ன இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்ங்கிற பாதையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் வாழக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்மளையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. இப்போ இந்த சிறிய அடையாளங்களில் 30 அடையாளத்தில் நம்ம நேரம் எவ்வளோ நேரம் நமக்கு பரக்கத்து தருமோ அதை பார்ப்போம். இல்லாட்டி இன்ஷா அல்லாஹ் அதை தொடராகவும் இருக்கும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவித்து கொடுக்குறாங்க. 1வது, மகளின் தயவில் தாய். சிறிய அடையாளத்தில் முதல்ல அடையாளம் மகளுடைய தயவில் தாய். மகனுடைய தயவில் தாயின்னு சொல்லலை. ஏண்டா மகனுக்கு கடமை கிடையாது. ஆனால் அந்த தாய் என்ன செய்வா, அந்த மகளை நாடி போவா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள தாய்மார்கள் நம்ம ஒரு கணக்கு எடுத்துட்டா 100% மகளை நாடக்கூடிய தாய்மார்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பொருந்தி கொள்வானாக. மகளுடைய தாய் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கருத்து நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. மகன் கவனிக்காமல் விட்டுருவாங்க, மக ஆதரிச்சுக்கிடுவாங்க, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள்கள், சொத்துக்கள் இது மகள்கிட்ட போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மகளின் தயவில் ஒரு தாய் தந்தை போய் அரவணைக்கு போயிட்டா அது கியாமத்தின் அடையாளம்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். ஏம்மா நல்லா பார்த்துக்கிருவேன், என் தம்பி பார்க்க மாட்டேங்கிறான், என் அண்ணன் பார்க்க மாட்டேங்கிறான், நான் தான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு பெண், எந்த பெண் முன் வர்றாங்களோ அது கியாமத்தின் அடையாளம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். 1வது. 2வது, பின்தங்கியவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள். பின்தங்கப்பட்டவர்கள். இப்போ அப்படிப்பட்ட மாவுள்ள தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மற்றதை பற்றி விரிவாக சொல்ல முடியாது. இதை அது உங்களுக்கே எல்லாருக்கும் புரியும். அலங்காரமாக இருப்பவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள், பின்தங்கியவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இப்போ நடக்குதானே செய்யுது. அப்போ நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும், கியாமத்துடைய சிறிய அடையாளம்
அந்த அடையாளங்கள் வரிசையில் நம்ம இருக்கமே. கியாமத்து நாள் வந்துட்டால் நம்ம என்ன வச்சுருக்கோம்? இப்போ டிக்கெட் கன்ஃபார்மாக இருக்குன்னா ட்ரெயினில் தைரியமாக போய் ஏறுவோம். டிக்கெட் நம்மளுக்கு சரியான டிக்கெட் இல்லை, கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லை, நம்ம ஓப்பன் டிக்கெட் வாங்கி ஏறி இருக்கோம்டா, ரிசர்வேஷன் அமௌண்ட்டில் இருக்கையில் பதட்டம் இல்லாமல் இருப்போமா? அந்த டிடிஆர் வராமையே என்ன செய்வோம்? ஒரு விதமான பதட்டத்தில் இருப்போம். சரி, ஓப்பன் டிக்கெட்டே இல்லை, டிக்கெட்டே எடுக்காமல் ட்ரெயினில் ஏறிட்டா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? ட்ரெயினோ பஸ்ஸோ ஏதோ. அப்போ அதே போல தான் கியாமத்து நாள் வரும் நம்ம சொல்கிறோம். நம்ம கியாமத்து நாள் வந்துட்டால் நம்மள்ட்ட என்ன இருக்குது? ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக ஓடியாராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் ஒரு தூணில் சாஞ்சு அமர்ந்துருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, அந்த சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்போ வரும்? அந்த வந்த வேகத்தில் மூச்சு வாங்க கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கியாமத்து நாள் வரும்போது வரட்டும், அப்படி கியாமத்து நாள் வந்துட்டா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே அடுத்த செகண்ட் அந்த சஹாபி சொல்கிறாங்க, அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுருக்கேங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்மகிட்ட கேட்டுட்டா, நான் தொழுதுருக்கேன், நான் திக்ர் ஓதுனேன், இன்னைக்கு நான் என்னென்ன ஓதுனேன் தெரியுமா, நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனால் அந்த சஹாபி ஒரு செகண்டில் என்ன சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுருக்கேன் யார் ரசூலல்லாஹ்ங்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகமாக சொல்கிறாங்க, அவர்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த சஹாபி தைரியமாக இருக்கலாம். கியாமத்து நாள் வந்துட்டாங்க, என்ன யார் இருக்கா அவங்கள்ட்ட? அல்லாஹ் அவங்கள்ட்ட மட்டுமா இருக்கான்? ரசூல் அவங்கள்ட்ட மட்டுமா இருக்காங்க? நம்மளுக்கு எல்லாருக்கும் தானே அந்த ஈமான் வரணும், அந்த ஈமான் வெளிப்படணும். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ கியாமத்துடைய சிறிய அடையாளம் இப்போ நம்ம பேசுகிறோம். நம்மளுடைய உள்ளத்தில் எல்லாம் கியாமத்து நாள் வந்துட்டால் நம்ம என்ன செய்வோம்? அந்த பதைப்பில் நம்மளுடைய அமல்கள் ஒன்னொன்னையும் அல்லாஹ் ரசூலுக்காக, இது என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக, என்னுடைய அமலெல்லாம் மறுமை வாழ்க்கைக்கு கபரை நோக்கி அப்படின்னு இருக்கக்கூடியதாக இருக்கணுங்கிறத பார்த்துக்குருவோம். 2வது அடையாளம். 3வது அடையாளம், குடிசைகள் எல்லாம் கோபுரமாகும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது, அதாவது சை செய்வாங்கல்ல, அந்த சை செய்யும்போது திரும்பி பார்த்தா காபத்துல்லா நல்லா தெரியும். நம்ம எங்கெங்கே உள்ள கட்டடங்களை சொல்ல வேணாம், காபத்துல்லா முழுமையாக தெரியும். அவ்வளவு திறந்த வெளியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம சவாவிலேருந்து மறுவா போகும்போது நம்ம கண்டிப்பாக திரும்பி பார்க்கணும், அது சுன்னத்து. ஹாஜிராமா ஓடையில் திரும்பி பார்த்துருக்காங்க. அதை நம்ம திரும்பி பார்க்கும்போது காபத்துல்லா தெரிகிற மாதிரி ஒரு வடிவம் வச்சுருக்காங்க. திறந்த வெளியெல்லாம் பார்க்க முடியாது, ஒரு வடிவம், ஒரு கொஞ்சம் மட்டும் அந்த இடத்து மட்டும் தெரிகிற மாதிரி. ஏன்னா அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குறதுக்காக. அங்கேயும் உயர்ந்த கட்டடங்கள். இன்றைக்கி நம்ம சும்மா ஒரு 2 மாதத்துக்கு முந்தைய ஒரு இடத்த பார்த்தோம்னா காலி மனையாக இருக்குது. எப்படி தான் அந்த உயரமாக அந்த கட்டடத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு போகிறேன்னு தெரியல, உயர்ந்த கட்டடமாக மாறிடுது. இப்போ குடிசைகளை பார்க்க முடியுதா? ஓட்டு வீடை பார்க்க முடியுதா? கிராமத்திலேயே இல்லை, கிராமங்களில் கூட ரொம்ப ரேராக இருக்குது அந்த ஓட்டு வீடு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம குடிசைகள் எல்லாம் கோபுரம்டா இதுவும் கியாமத்தின் அடையாளம்னு சொல்லப்படுது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பயானுக்கு வந்திருந்தாங்க. வந்திருக்கும்போது, வீடு மாதிரி போயிட்டீங்களம்மா, எந்த வீடு ரொம்ப தூரம் போயிட்டீங்களே, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து அப்படின்னு கேட்கும்போது, அவங்க இருக்கிற ஏரியாவை சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு வாங்கம்மா, லிஃப்ட் இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னாங்க. மாடி வீடுன்னு நான் நினச்சி சொன்னாங்க, ஒரு நாளைக்கு வாங்க மாட்டாங்க. அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்திப்போம்மா அப்படின்ட்டேன். நான் சொன்ன பதில் சொன்ன உடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் இப்போ 21வது மாடியில் தாம்மா இருக்கேன், நீ வர்றதுக்கு சடைவடைஞ்சிடாது, அவங்க இருக்கிற வீடு ஃப்ளாட்டு. அது நான் போய் கேட்கல, அவங்களா சொன்ன பதில். 21வது மாடியில் லிஃப்ட்டு நின்றுச்சு. கொஞ்சம் நினச்சி பார்ப்போமா, இந்த 4 படி ஏறி வர்றதுக்கே ஜிஹாது மாதிரி இருக்குது, ஜிஹாது செய்கிறது மாதிரி இருக்குது. இந்த 1 மாடி ஏறுறது ஒரு சிலருக்கு, குட்டி பிள்ளைங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் 2 படியாக தாவி வந்துடுவீங்க. அப்போ இது எதுக்காக சொல்கிறோம்னா, குடிசை வீடு கோபுரமாகுங்கிறதுக்கு இது எவ்வளோ பெரிய வார்த்தை. அப்போ நம்ம சில புரிஞ்சுக்கிடுவோம், இதுவும் கியாமத்தினுடைய சிறிய அடையாளங்கள். எந்த மாடி வீடை பார்த்தாலும் என்ன நினைக்கணும்,
நினச்சிக்கிறோம். அடுத்தது அல்லாஹ் பாதுகாக்கணும், விபச்சாரம் மதுவும் பெருகும். நம்ம நம்ம அந்த வார்த்தை முதல்ல சொல்கிற வார்த்தையை ஒன்றை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவோம். விபச்சாரம் சொல்லிட்டா வேற மாதிரி தான் நம்ம நினைப்போம். அது மட்டும் இல்லைம்மா, கண்களால், மனதால், செயலால், சொல்லால் டபுள் மீனிங் வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா, ஒருத்தர் ஒரு மாதிரியான வார்த்தைகள் சொல்லி பேசுனா அது என்ன ஆகும்? அப்புறம் நம்ம இன்ஷால்லா புரிஞ்சுக்கிடுவோம். அதே நேரத்தில் மது, நான் இப்போ ஒரு இடத்துக்கு போய் ஒரே கூட்டமாக லயனில் ஆயிடுச்சு. நிறையா வெறும் ஆண்களாக லயனில் நின்னாங்க. நான் எனக்கு தான் டியூப் லைட்டு தான், டக்குலாம் வெளிச்சம் வராது, 2 பேரும் மின்னிட்டு தானே எரியும். அந்த மாதிரி டியூப் லைட்டு தான் நான். எனக்கு புரியலை. பக்கத்தில் வந்து கேட்டேன், ஆண்களுக்கு மட்டும் ரேஷன் கடையில் என்னமா கொடுக்குறாங்கன்னு கேட்டேன். வெறும் ஆண்கள் மட்டும். அந்த வகையில் ஒரு சின்ன சந்தோஷம். பப்ளிக்கையா முன்னாடி மறைமுறைலாம் இருக்கும்ல, இப்போ அதெல்லாம் இல்லை. எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் இல்லை? அப்போ இதுவும் என்ன அடையாளம்? 4வது அடையாளம். 5வது, தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படும். தகுதியற்றவர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம மனைவிங்கிற தகுதியில் நம்ம இருந்தோம்னா எத்தனை இதை நம்ம சவால் பண்ணி அந்த மனைவிங்கிற பதவியை நம்ம தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். எல்லா விஷயத்துலையும் பொறுப்புதாரியாக இருக்கிறதுனால தான் அந்த பொறுப்பு தவறும் போது வீட்டில் என்ன ஆயிடுது? பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருது. அந்த குடும்பங்கள் பிளவுபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவதுபிள்ளாயின்னு அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் உள்ள கடமைங்கிறதுக்கு ஒரு கடமை, எல்லாத்தையுமே அந்த பொறுப்பு இருக்கும். இப்போ பொறுப்பு இல்லாதவர்களுக்கு நிலைமை என்ன ஆகும்? எப்படிப்பட்ட சிறந்த வழிகாட்டி இருந்தால் கூட பொறுப்பு இல்லாதவர்கள்ட்ட அந்த தகுதி இல்லாமல் போயிடும். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனான்னு தெரியல, இருந்தாலும் இன்ஷா சொல்கிறேன், ஞாபகம் தான் நிப்பாட்டிக்கிறோம். ஒரு மனிதர் ஒருத்தட்ட போய் சொல்கிறாங்க, எனக்கு எல்லா தொழிலையுமே நஷ்டமாகுது. ஞாபகம் வந்துருச்சா எல்லாருக்கும்? ஒருத்தர் தலையாட்டிட்டாங்க. சொல்லவா? எல்லா தொழிலையுமே எனக்கு நஷ்டமாயிருது, எனக்கு ஏதாச்சும் நீங்கள் தந்து உதவுங்க அப்படின்னு அவங்ககிட்ட போய் ஒரு இறைநேசர்கிட்ட போய் கேட்குறாங்க. இறைநேசர் சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் கொடுத்து உதவுற மாதிரி என்கிட்ட பொண்ணோ பொருளோ இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரையை நான் என்ன செஞ்சுருக்கேன்? நல்லா பழக்கி வச்சுருக்கேன். அதை வேணா உங்களுக்கு தர்றேன். அந்த குதிரை என்ன செய்யும்? சுப்ஹானல்லாஹ்னு சொன்னால் வேகமாக ஓடும், அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் நின்றும், அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டீங்கன்னா திரும்ப வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிட்டாலும் வேகம் எடுக்கும். சொல்லிட்டாங்க இவங்கள்ட்ட. சரி தாங்க, அதை வச்சு நான் என்ன பார்த்துக்கிறேன். குதிரை ரொம்ப கம்பீரமாக இருக்குது. ஏறி உட்காடுறாரு. உட்காந்து சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிறாரு, வேகமாக போகுது. திருப்பி சுப்ஹானல்லாஹ் சொல்கிறாரு, வேகமாக போகுது. அவருக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ் சொல்ல 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 நல்ல ஸ்பீடாக போகுது. கண்ணு மண்ணு தெரியாத வேகம் பாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் மலை உச்சிக்கு போயிட்டாரு. மலை உச்சிக்கு போனவருக்கு அப்புறம் தான் உரைக்குது, நம்ம ரொம்ப வேகமாக வந்துட்டோமோ அப்படின்னு பார்க்குறாரு. அடுத்த ஸ்டெப்பு வச்சா கீழே விழுந்துடணும், அவ்வளோதான். இதை பார்த்தாரு. என்னமோ ஒன்று சொன்னாரே, நின்றும்னு சொன்னாரேன்னு யோசிக்கிறாரு. யோசிச்சு அப்படி இப்படி மாற்றி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டாரு. நின்றுச்சு. நின்ற ஒன்று குனிஞ்சு பார்க்குறாரு. குதிரையிலிருந்து கீழே பாதாளமாக இருக்குது. சுப்ஹானல்லாஹ்ன்றாரு. எதுக்கு சொன்னார்? நம்மளை இந்த விழுந்திருந்தா என்ன ஆகும்னு நினச்சி சுப்ஹானல்லாஹ்ன்றாரு. குதிரை வேகம் எடுத்துருச்சு. அப்போ பொறுப்புள்ள ஒரு குதிரை கொடுத்தாலும் அதை ஓட்டக்கூடிய பொறுப்புள்ள மனிதன் இருக்கணும்ல. அல்லாஹ் நம்மளை பொறுப்புதாரியா அவனை வணங்குறதுக்கு தான் அந்த துனியாவில் எல்லாம் அனுப்பியிருக்கான். இன்னைக்கு நம்ம இந்த துனியாவில் இருந்து அவனை மட்டுமா வணங்கிக்கிட்டு இருக்கோம்? நம்மளுடைய தொழுகையெல்லாம் இமெயில் படிந்திருக்கிற இறக்கையை தண்ணியை போல, இமெயிலை ஒட்டி இருக்கும்ல இறக்கை, அது பறக்கிற அந்த இறக்கையில் தண்ணி எவ்வளோ இருக்கும், அது போல தான் நம்மளுடைய அமல்கள். அல்லாஹ் தஆலா அந்த அமலை கொண்டு என்னை கரை சேர்த்துன்னு அவன்கிட்ட சொல்ல முடியாது. அப்போ அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் கியாமத்தினுடைய அமளில் உமலிலையும் உன்னுடைய கருணையை கொண்டு என்னை காப்பாற்று. கன்னத்தில் கை வைக்காதீங்கம்மா. இப்போ அதனால் பொறுப்பு இல்லாதவர், தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படும்.
பகுதி இல்லாட்ட என்ன செய்யும்? எப்படிப்பட்ட வேகமாக இருந்தாலும் இதாயிரும் இல்லையா? அடுத்தது பாலைவனங்கள்லாம் சோலைவனம் ஆகும். பாலைவனங்கள்லாம் சோலைவனம் ஆகும்டா பசுமை அதிகமாகும். இப்போ காடுகளை எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுதா? முன்னாடி இருந்த காடுகள் இப்போ இருக்கா? காடுகளை கூட அழிக்கப்பட்டு வீடுகளாக உருவாகிக்கிட்டு. இப்போ செடிகள் வளர்க்குறதுக்கு என்ன செய்யறாங்க? தொட்டிகளில் வச்சு அது நல்ல செடின்னு நினச்சி கட்டிச்சு பார்த்தா பிளாஸ்டிக். ஆனால் உண்மை செடி மாதிரியே இருக்கு. இலையெல்லாம் தண்ணி தொளிச்சு விட்டு அந்த தண்ணி நிற்காது. தொட்டு பார்த்தா பிளாஸ்டிக்கு. என்னன்னா அழகுக்கு வைக்கிறாங்க. ஏன்னா இந்த இலைகள் மறந்துடக்கூடாதுல்ல. அப்போ பாலைவனம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, பாலைவனம் எல்லாம் சோலைவனம். இப்போ முன்னாடி இருந்த அந்த காட்டுடைய சுத்தம் இப்போ நம்மளுக்கு கிடைக்குதா? எவ்வளவுதான் ஏசியில் இருந்தாலும் எவ்வளவுதான் ஃபேனில் இருந்தாலும் அந்த வெளியே வந்து அந்த மரத்துடைய காற்று அது லேசாக படும்போது என்ன நம்மளுக்கு ஒரு சுகம் கிடைக்குது இல்லையா? இப்போ அந்த சுகம் கூட இப்போ என்ன ஆகுது? மரத்து காற்றை விட தரக்காற்று தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப கிடைச்சிக்கிட்டு இருக்கோலைய. மரம் கூட அசைகிறது அசையாமல் நின்று திக்கிர் செய்யுது. நான் தான் மரத்தை பார்த்து நினைப்பேன், அசைஞ்சுக்கிட்டு தான் திக்கிர் செஞ்சா என்ன அசைய. நாங்கள்லாம் ஓதும்போது இப்படி இப்படி ஆடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுகிறது மாதிரி இருக்கும்னு வைங்களேன். சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சொல்கிறாங்க கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலம் சுருங்குதல். காலம் சுருங்குதல். போன வாரம் சனிக்கிழமை வந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம கிழமைகளை கூட யோசிச்சு என்ன வேண்டியதாக இருக்குமா? கிழமைகள் கூட எவ்வளோ சீக்கிரம் வர்ற மாதிரி உங்களுக்கெல்லாம் தோணுதா என்னன்னு தெரியல. முன்னாடிலாம் சுபுக்கு லொஹருக்கு எவ்வளவு நேரங்கள் இருக்கு. இப்போ ரொம்ப நேரங்களும் காலங்களும். ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலை, அதாவது அசருக்கு குரான் ஆரம்பிச்சாங்கன்னா மகரிபுக்கு கத்தமல் குரான் ஓதிடுவாங்களாம். இது ஒரு மாணவர்களுக்குள்ள ஒரு போராட்டம். எப்படி இது ஓத முடியும்? டைம் குறுகலான டைம் இல்லையா? அசருக்கு மகரிபுக்கு நடுவில் எப்படி ஓத முடியும் அப்படின்னு கவனித்து பார்த்தா ஆரம்பிக்கும் போதும் பார்க்குறாங்க, அவங்க கத்தமல் குரான் துவா ஓதும் போதும் பார்க்குறாங்க, நேரங்கள் அவங்களுக்கு வரக்கட்டாச்சு. இப்போ நம்ம எல்லாரும் வாயிலிருந்து வர்றது என்ன தெரியுமா? நேரம் இல்லை. நம்ம எல்லாருடைய வாயிலையும் நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், நேரமே இல்லை. அப்பவும் அந்த 24 மணி நேரம் தான், இப்பவும் அந்த 24 மணி நேரம் தான். அப்போ உள்ள நம்ம தாய்மார்கள்லாம் 24 மணி நேரத்தில் எதையெல்லாம் சாதிச்சாங்க. இன்னைக்கு அவங்க பார்த்த வேலை நம்ம ஏதாவது ஒன்று பார்க்குறோமா? எல்லாம் பட்டன். இப்போ பட்டனை கூட யூஸ் பண்ணாமல் வேலை நம்மளுக்கு ஈஸியாக முடியலாம். அது எந்திரிச்சு போய் கையில் போடணுங்க. ஒரு 4வது 5வது படிக்கிற புள்ள சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு தண்ணி எடுத்துட்டாங்க. அது எந்திரிச்சு போய் எடுத்தாங்க. குடிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். இப்போ காலம் சுருங்குதல்ங்கிறது நம்மளுக்கு நேரங்காலத்தில் அமல்களில் வரக்கத்து இல்லாமல் போவது தான் காலம் நேரம் சுருங்குகிறது. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த காலத்தை நேரத்துக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்புப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது 8வது, கொலைகள் பெருகுதல். கொலை எங்கே கண்டாலும் இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நல்லா பாதுகாக்கணும். நம்ம வந்து வெளி உலகம் நம்மளுக்கு தெரியலை, அதனால பல பேருக்கு இதெல்லாம் நடப்பதில் நம்மளுக்கு தெரியாது. அதாவது மற்ற நியூஸ் கேட்குறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஓரளவு தெரியதான் செய்யும். அற்ப காரியத்துக்கெல்லாம் ஒரு தாயை மகன் 3வது மாடிலேருந்து உருட்டி விட்டு கொலை செஞ்சதாக நியூஸில் வருதான். நாங்கள் நியூஸ்லாம் பார்க்க மாட்டோம், வர்ற செய்தி, காது கேட்குற செய்தி. அற்ப விஷயங்களுக்கெல்லாம் 2 பவன் நகைக்காக கொலை. இப்படி எடுத்ததுக்கெல்லாம் கொலை நடக்கிறது கியாமத்து நாளுடைய அடையாளம், சிறிய அடையாளம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்தது நில அதிர்வு ஏற்படுவது. ஏம்மா நில அதிர்வு ஏற்படுவது? நில அதிர்வு நம்ம பூமி நடுக்கம் சொல்றோம் இல்லையா? நம்மளுக்கு தெரியும், சமீபத்தில் கூட அங்கே நடக்குது இங்கே நடக்குது. எந்த இடத்துலையாவது நில அதிர்வு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுக்கு ஒரு சுனாமி வந்து தாங்க முடியலை.
நம்ம மட்டும் நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்க முடியாதுல்ல. எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா பாதுகாக்கணும். உலகம் எங்கும் அல்லாஹு தாலா அவன் பொறுப்பில் இருக்கு. அவன் ஒரு ரிமோட் வச்சுருக்கேன், அவ்வளவுதான். அவன் எப்படி வேணாலும் சேனல் மாற்றுவான். இப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை அறிந்து வாழக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது 10வது, பள்ளிகளை பெருமைக்காக கட்டுவது. அதாவது ஒரு 2 சப்பு 3 சப்பு தான் பள்ளியில், ஆனால் அந்த பள்ளியை பார்த்தா பல கோடி செலவழிச்ச பள்ளி. அப்புறம் அந்த பள்ளிக்குள்ள உட்காந்து பெருமை அடிக்கிறது. எங்க ஊர்ல இதை விட பெரிய பள்ளி இருக்கு தெரியுமா? அந்த இன்னும் அடுத்தது பள்ளிக்குள்ள உட்காந்துக்கிட்டே என்ன செய்யறது? நம்மளுடைய வரலாறுகளை சொல்லி பெருமையா பேசுறது பள்ளி அது செய்யறது கிடையாது. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன நோக்கத்துக்காக கூடியிருக்கோம்? நல்ல அல்லாஹ்வுடைய சொல்ல பேசவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை வழிமொழியும் இந்த இடத்துல நம்ம வந்து உட்காந்துருக்கோம். இது மட்டும்தான் நம்மளுக்கு பேசக்கூடியதாக இருக்கணும். இடையில ஏதோ நம்மளை ஒரு நலன் விசாரிக்கிறதுக்கு ஏதோ பேசுகிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, பையனுக்கு முன்னாடி ஏதோ 2 வார்த்தை பேசுகிறோம். அது வந்து இதாக இருக்கணும். யார் மனசையும் நோகப்படுத்துறதோ யாரையும் பெருமையாக நினைக்கிறதோ கிடையாது. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் அமர்ந்திருந்தாங்கண்டா சகாபாக்களை அமர்ந்திருப்பாங்களாம். அவங்கள பார்த்து தனியாக இவங்க தான் ரசூல்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு, அப்படின்னா எந்த அளவுக்கு எளிமையாக இருந்திருப்பாங்க. அப்போ தான் எல்லாரும் சகாபாக்கள் உங்களுடைய முகத்தை நாங்கள் நல்லா பார்க்கணும் யாரும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுனால தான் ஒரு பெண்மணி தான் அவங்களுக்கு சேர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த சேரில் உட்காந்து பேசையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உள் இருக்கையில் அமர்ந்து பேசுவது போல் நான் பேசுகிறேன்னு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பேச்சையும் பேசுவதற்கு சொந்தக்காரர்கள். அவங்க தான் பேசணும், அவங்க தான் பேசியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? முள் இருக்கைகள்டா நான்லாம் ஏமாத்துறோம். அதைத்தான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்வி கற்றுக் கொடுக்கும் போதும் கல்வியை கற்றுக்கொள்ளும் போதும் சாய்ந்து கொண்டு பேசாதீர்கள். முதுவை சாச்சிட்டாலே என்ன வரும்? பெருமை தான் வரும். கல்வி கற்றுக் கொடுப்பவர்களும் சரி, கற்றுக்கொள்பவர்களும் சரி. இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்க குரான் ஓத வர்றதுக்கு கூட செவத்தில் சாயணுங்குது. அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி முதுகு வலிக்குது, எனக்கு பேக் பெயின் இருக்குது. அதாவது சின்ன பிள்ளைங்க தான், திருமணமே இன்னும் முடியலை, பேக் பெயின் வந்துருச்சு. ஒரு 2-3 தடவை வலிக்குமா, நீ தைரியம் துணிஞ்சு குரான் ஓதத்தில் வந்து உட்கார்ற, நீ தெளிவாக உட்காரு, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்லி இப்போ அந்த அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைங்க அது எடுத்து சொல்லக்கூடிய விதமாக சொன்ன பிள்ளைங்களுக்கு கேட்குற பிள்ளைங்க கேட்குறதுன்னு செய்வாங்க. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இதை புரிஞ்சுக்கிறோன்னா, பெருமையாகவும் பேசவும் கூடாது, பெருமைக்காக பள்ளிகள் கட்டப்படும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த பள்ளியாவது ஏசி இல்லாத பள்ளி இருக்கா? நம்மளே ஏசிக்குள்ளே உட்காந்துருக்கோம் பயான்லையே. அப்போ அல்லாஹ் தஆலா இதுவும் நம்மளுக்கு ஒரு கியாமத்துடைய அடையாளம் அப்படின்னு ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து கியாமத்துடைய அடையாளத்தில் அடுத்த அடையாளம் நெருக்கமான கடை வீதிகள் பெருகும். நெருக்கமான கடை வீதிகள் பெருகும். எந்த இடத்துலையாவது கடை இல்லாத இருக்கா? ஒரு சின்ன சந்துக்குள்ள கூட எவ்வளவு கடைகள். எல்லா கடையும் அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை கொடுக்குறான்ல, மக்களுடைய தொகையும் அதிகப்படுத்துகிறான், அந்த நெருக்கத்தையும் கொடுக்குறான். எங்கன பார்த்தாலும் கடை வீதிகள். அதுக்கு அடுத்தது பெண்கள் அதிகரிப்பு. அந்த கடை வீதிகளில் யாருமா அதிகமாக இருக்கா? ஒரு பிளேடுக்கு விளம்பரம் கொடுக்கறதாக இருந்தாலும் யார் வர்றா? பெண்கள். நம்மள இல்லை அப்படின்னு இருக்க முடியாது. பெண்கள்ல பெண்கள் தானே. ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் திருந்துறது தான் நம்ம வாழ்க்கை. அப்புறம் இதை ஆளை பதிய வைக்கணும். கடை வீதிகளுக்கு போகிறது எப்படி போகணுமோ அந்த விதியில், அந்த நம்மளுக்கு உட்பட்ட இடத்துகளுக்கு போயிட்டு அந்த உட்பட்ட விதியில் வந்துடணும். நேரத்தை போக்குறதுக்காகவோ ஷாப்பிங்கில் போகிறதுக்காக ஒரு நேரம்னா வெயில் நேரம் ஒரு துணி கடைக்குள்ளே வேகமாக 2 பேர் வந்து நுழையிறாங்க. நாங்கள் துணி வாங்குறதுக்கு ஒரு ரமலானுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் வந்து என்ன ஏசிக்காக
இப்படி நம்ம நேரத்தை போக்கலாங்கிறது அந்த 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 நேரத்தில் தெரியுது. அப்படிலாம் நம்ம கடைவீதியில் நேரங்களை போக்கக்கூடாது. கடைவீதிக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால், மார்க்கெட்டுக்கு போகிற சூழ்நிலை வந்தால் 4ஆம் கலிமாவை ஓதிக்கொண்டு செல்ல வேணும். சலவாத்துடன் வீட்டுக்கு திரும்பிடணும். வாங்குற பொருள்களை வாங்கிக்கிட்டு ஆண்கள் வாங்கி கொடுக்க முடியாத பட்சத்துக்கு கூடுமான வரைக்கும் ஆண்களை கடைக்கு அனுப்பிட்டு நம்ம வீட்டில் இருந்து குறை சொல்லாமல் இருந்தால் நமக்கு ஜாமான் ஆட்டுக்கண்டியாக வந்திருக்கும். நம்ம குறையே தானே நம்மள்கிட்ட. தக்காளி வாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். தேங்காய் அழுகி போகிறதுக்கு அவங்க ஒரு காரணமாக சொல்லுவோம். உடச்சி பார்த்ததுன்னா தேங்காய் தெரியும். சரியான தேங்காய் வாங்க தெரியாதவரை பார்த்து கெட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறைகள்லாம் இல்லாமல் இருந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளுக்கு ஆட்டை வெட்டிக்கா நம்மளுக்கு பொருள்கள் வீட்டுக்கு வந்துடும். தக்காளி விலை வெங்காயம் தெரியலன்னு சொல்லிட்டாலே ஒரு மாதிரியாக நம்மளை பார்க்குறாங்க. நெசமா தெரியலையா? நெசம் தெரியாதுன்னு சொல்ல முடியும். அப்போ அந்த அடிப்படையில் கடைவீதிகளில் பெருகும். அந்த கடைவீதிகள் பெண்கள் அதிகரிக்கும். ஆமாம், பெண்கள் அதிகரிக்கும்டா. எல்லா இப்போ உலகத்தில் சர்ச்சையில் சரிவை எடுத்து பார்த்தாலும் உலகத்தில் ஆண்கள் அதிகமாக பெண்கள் அதிகமான பெண்கள் தான் அதிகம். இல்லை, ஒரு ஆணை தேடி 40 பெண்கள் ஓடுவாங்களாம். ஒரு காலம் வரும். நல்லா பாதுகாக்கணும். இல்லை, அது நம்ம சந்ததிகள் வருவாங்களே. அப்போ அந்த சந்ததிகளுக்கு நம்ம பாதுகாப்பு தேடணுமே. அப்புறம் இன்ஷா அல்லாஹ் புரிதலோட துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது, ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை அணிந்தும் எல்லாம் பாதுகாக்கணும். இப்போ ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸு பெம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸுன்னு பார்க்கவே முடியலை. எல்லாமே பேண்ட்டு. இப்போ பொம்பளை பிள்ளைங்க ஒரு தொலைன்னு ஒரு பேண்ட்டு போடுறாங்க. இப்போ ஆம்பளை பிள்ளைகளுக்கு அது வந்துடுச்சு. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஜீன்ஸு, ஆண் பிள்ளைகளுக்கும் ஜீன்ஸு. அந்த பிள்ளைங்க என்ன சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்க, இது பொம்பளைங்க போடுறது அலிமா, உங்களுக்கு தெரியலை. எந்த சகாபா பெண்கள் பேண்ட்டு ஆண்கள் போடுற ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சாங்க? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பெண்ணுக்குன்னு உள்ள ஆடையை அணிந்து பெண்ணை ரசிப்போம். ஆணுக்கு உள்ள ஆடையை வாங்கி கொடுத்து ஆண் பிள்ளைகளை வளர்ப்போம். அதை விட்டு அந்த பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் ஒரே ட்ரெஸ்ஸு, மேலே உள்ள டாப்பு போட்டு இப்போ அது இறக்கி விடுதுகளா பிள்ளைங்க. அந்த சுடிதார்லேயே அந்த கட்டிங் சுடிதார் வருது, அது போட்டால் அந்த பிள்ளை தொட தெரியதானே செய்யும். என்னதான் அந்த பிள்ளை சுடிதார் போட்டிருந்தாலும் அதெல்லாம் ஒரு நாகரிகமான ட்ரெஸ்ஸு இல்லையே. இப்போ என்னமோ இந்த லெகின்ஸ்னு ஒன்று வருது, அது காலோடு ஒட்டிடுது. அதையெல்லாம் வாங்கி கொடுக்குற தவிர்த்து ஆடை போட்டு ஆடை இல்லாமல் இப்போ ஸ்கின் கலருக்கே வருதான் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த இது போட்டுட்டா தோழி எது இந்த ட்ரெஸ் எதுன்னு தெரியாமல் இருக்குமா. நல்லா பாதுகாக்கல. அப்போ ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். நம்மளே ஒரு டைட்டாக ஆடை போட்டுட்டோம்னா நம்மளுக்கே வித்தியாசம் தெரியும்லம்மா. ரொம்ப டைட்டாக போட்டிருக்கோம்னு வைங்களேன், நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும்ல. அப்போ நம்ம வரக்கூடிய இளைய தலைமுறையை நம்ம பிள்ளைகளுக்கு மாவில் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்குள்ள ஆடை அலங்காரத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் சரிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இது கியாமத்துடைய அடையாளம். ஆடை அணிந்தும் நிறுவனமாக இருப்பார். புர்கா அல்ஹம்துலில்லாஹ். இப்போ புர்காவிலேயே எத்தனை பாவம் வருது. இந்த பின்னால் கயிறு கட்டுற புர்கா, அது மேக்சி மாதிரியா, அது புர்காவா, அது என்ன? அந்த புர்காவோட கல் நொய் எல்லாம் இருக்குல்ல. என்ன எவ்வளவு என்னென்ன வடிவம் அமைக்க முடியுமோ அத்தனை வடிவமும் அந்த புர்காவில் இருக்கு. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும்னா, கருப்பு போட்டால் தோல் அலர்ஜி வருதான். சூரியனுடைய வெப்பத்தை அது கருப்பு வாங்கிக்கிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து வைரங்கள்ண்டாங்க, பெண்களை பார்த்து கண்ணாடின்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். சஃபான் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. பின்னால் அந்த இதில் உம்முஹத்துல் மோமின் தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க. சஃபான் ரலியல்லாஹு தஆலா எப்போவுமே கவிதை படிப்பாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் கவிதை வடிவில் படிச்சுக்கிட்டே என்ன செய்கிறாங்க, வேகமாக ஓட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சஃபானே கண்ணாடிகள் பத்திரம். ஏன்னா பெண்கள் இருக்காங்க, கீழே இருந்தால் என்ன ஆகும், கண்ணாடி பத்திரம்ட்டாங்க. சஃபானே வைரங்கள் பத்திரம்ட்டாங்க.
அப்போ வைரமும் உடஞ்சிச்சுன்னா மதிப்பு இல்லை, கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா மதிப்பு. அப்புறம் நம்மளை எந்த அளவுக்கு உயிர்வாக ரசூல்லா நினச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்கள் இப்போ நம்மளுக்கு புர்காங்கிற பேரில் அல்ஹம்துலில்லாஹ் யாரையும் சுட்டி காட்டுற நோக்கம் இல்லை. ஆனால் நம்ம கருப்பு ஏன் புர்கா போடுறோம்னு எல்லாருக்கும் தெரியுமாம்மா? தெரியுமா? ஏன் கருப்பு புர்காவை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்? என்னம்மா? இருட்டு இல்லையா? அப்புறம் வேற யாராவது கருத்து சொல்றீங்களா? கலர் புர்கா போடுவதில் தப்பு இல்லை, ஆனால் கலர் புர்கா போட்டால் அடையாளமாக தெரியும். இப்போ இந்த இடத்துல நான் கலர் புர்கா போட்டு உட்காந்துருக்கேன், நீங்கள் வரையிலே இப்போ நான் உங்கள் கூட்டமாக உட்காந்துருக்கேன், மேலே உட்காந்துருக்கேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. நீங்கள் உட்கார சொல்லியிருக்கீங்க, நான் உட்காந்துருக்கேன். கீழே உட்காந்து பயன் பண்ணுங்கன்னா கீழே தான் உட்காந்து பயன் பண்ணுவேன். எனக்கு எந்த இடமோ அந்த இடம் தான். அப்போ அதே மாதிரி நான் கூட்டத்தில் நிற்கும் போது நான் தனியாக தெரியக்கூடாது. நாங்கிறது நம்ம எல்லாரையும் ஒவ்வொருத்தரையே சொல்கிறேன். அதனால தான் கருப்பு புர்கா. இது ஒரு காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புர்கா ஹிஜாப் இறக்கப்பட்டுருச்சு. இறக்கி அருகப்பட்ட உடனே சஹாபா பெண்மணிகள், அன்சாரி சஹாபா பெண்மணிகள்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்ககிட்ட இருந்த பொருள்களை எடுத்து போத்திக்கிட்டாங்க. சாக்கையெல்லாம் தூக்கி போத்திக்கிட்டாங்க ஹிஜாபுங்கிற பேரில். அப்போ இது அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பெண்களில் எல்லா பெண்கள்லையும், அதாவது உலக பெண்களில் சிறந்த பெண்கள் யாருண்டாக்கா அன்சாரி பெண்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயம் சொன்ன உடனே கப்புன்னு பிடிச்சிக்கிடுவாங்களாம். இப்போ அந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சா போத்திக்கிட்டாங்க. இப்போ அவங்க எடுத்த ஒரு வேறு எந்த இடத்துக்கு போனாலும் அடையாளம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் சஹாபா பெண்மணி எல்லாம் நினச்சாங்களாம், நம்மளை நம்ம மறைவாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைரத்தை ஒப்பிட்டிருக்காங்க. வைரம் கருப்பாக தான் இருக்கும். அந்த வைரத்தை பட்டை திட்டினாதான் அது அது பளபளப்பு வரும். அப்போ அதுக்கு நம்ம ஹிஜாபுங்கிறது மறைவாக இருப்போம். ஏன்னா அல்லாஹ் படைத்தது முதல்ல இரவைத்தான். இரவில் இருந்து தான் பகலை பிரித்தான். பகலில் இருந்து இரவு வரலை. அந்த அடிப்படையில் தான் அன்சாரி பெண்கள் தான் கருப்பு புர்காவை அணிஞ்சாங்க முதல்ல. வரலாறுல நம்ம படித்த விஷயம். அப்போ அதுக்கு பிறகு தான் நம்ம எல்லாருமே இப்போ கருப்பு போடுறோம். இப்போ ட்ரெண்ட் மாறி அல்லாஹு அக்பர், அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்க இதுவும் வந்துருச்சு, ஷாலும் வந்துருச்சு. எல்லாருமே இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் போட தான் செய்கிறாங்க. போராடி பார்த்தாச்சு, சொல்லியாச்சு, கருப்புலேயே இருங்கம்மா, கேட்கல. ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்க லைஃப் ஆயிடுச்சுல்ல. இது நான் என் கணவர் சொல்கிறாரு, என் கணவர் ஒத்துழைக்கிறாங்க, அதுக்கு மேலே அவங்கவுங்க இஷ்டம். நீங்கள் தனித்தனியாக தானே பதில் சொல்ல போகிறோம். ஒரு பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் கேட்பான் அல்லாஹ். அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுக்க தொட்டியும் அந்த பிள்ளையை நான் பார்த்து அதவு நிறைய கற்ற படிதருக்கு எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கேன். ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும். என்னுடைய அந்த நேரம் கல்யாணத்துக்கு பிறகு உன் கணவரை நீ எப்படி பார்த்துக்கிட்ட, உன் மனைவியை நீ எப்படி பார்த்துக்கிட்ட, அங்கே தானே ஆரம்பிக்கும். தாய் இருந்ததுன்னு ஆரம்பிக்காதுல்ல. அப்போ நம்ம சொல்கிற வகையை சொல்லணும். இதுக்குள்ளே இருக்க நன்மையை நீங்கள் நல்லா பாருங்கள். கருப்பில் இருக்கிற அழகு வேறு எதுலேயும் இருக்காதுமா. கருப்பு விழி இருந்தால் தான் உலகத்தை நம்ம பார்க்க முடியும். கருப்பு விழி இருந்தால் தான், வெள்ளை விழி மட்டும் இருந்தால் பார்வை இருக்குமா? அதனால அதுக்கு ஒப்பிட்டிருக்கு. ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அடுத்தது, உயிரற்ற பொருட்கள் பேசும். உயிரற்ற எல்லாத்தையும் என்ன இருக்குமா? ஃபோனு, செல்ஃபோனுட்டாங்களா? சரிம்மா, நல்லதும்மா, அல்ஹம்துலில்லாஹ். பேரே எப்படி பேர், நூறு வாஜிதாவில், அல்ஹம்துலில்லாஹ். செல்ஃபோனு, நானும் ஃபோனுன்னு சொல்லலப்பா, இன்னும் செல்ஃபோன்னு சொல்லிடுறேன். செல்ஃபோன் அது உயிர் இருக்கா? அது இல்லாட்ட நம்மளுக்கு உயிர் போயிடுது. அது தெரியுமா? எங்கேயாவது வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு போயிட்டு வந்து வைங்களேன், அவங்க பேசிக்கிட்டு இருக்கையிலேயே என்ன சொல்லுவோம், ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன், எத்தனை ஃபோன் வந்துச்சுன்னு தெரியலையே. அப்புறம் அடுத்து ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன், நம்மளுக்கு ரூஹே போயிடுது. அதுக்கு ரூ இல்லையே, இருக்கு இல்லை, அது நல்லா தெரியும். நம்ம அது ஒரு ரூஹா தூக்கிட்டு அலைகிறோம். யாராவது இந்த ஃபோனை பேக்குள்ளே போட்டு பார்த்துருக்கீங்களா? கையில் தான் இருக்கும். அது ஸ்டைலாகவே இப்போ மாறிடுச்சு.
முன்னாடிலாம் வீட்டு சாவியை சுண்டி வரல மாட்டி வச்சுருப்பாங்க. முன்னாடி காலத்துலலாம் நாங்கள் எல்லாம் மாட்டியிருக்கோம். இப்போ வீட்டு சாவிலாம் அல்ஹம்துலில்லாஹ் அது பேக்குக்குள்ளே போயிடுது. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன். பேக்குக்குள்ளே வச்சு ஃபோன் வந்து கையில் எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். அதுக்குள்ளே வந்து கட்டாயிடுச்சுன்னா இல்லை, நம்ம உயிரற்ற பொருள்கள் பேசும். டிவி, ஃபோனு, இந்த நெட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாம் உயிராக இருக்குது அதில். நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கிற இடத்துல ரேடியோவில் பாட்டு கேட்டால் என்ன நினைப்போம், பாட்டு இது எப்படி வருதுன்னு அந்த மாதிரி வராது. இதுக்குள்ளே யார் இருந்து படிக்கிறா, இவ்வளோன்னு பொட்டிக்குள்ளே இப்படி இருக்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது தெரியிற வயசில் தெரியும்டாங்க. அப்புறம் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன். இப்போ உள்ள பிள்ளைகிட்ட நம்ம சொல்லி பார்த்தேன், அவ்வளோ அறிவில்லாமல் இருந்தீங்க, இப்போ அழகாக கேட்குதுங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியுது. இப்போ நம்மளுக்கு என்னமா தெரியலன்னு போன பிறகு சின்ன பிள்ளைகிட்ட கொடுக்கல, ஒரு 5 வயசு பிள்ளைகிட்ட இதை பார்த்து கொடுப்பான்னு அழகாக பார்த்து கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த ஃபோனுன்னு கேட்குதுங்க என்கிட்ட. வர்ற ஃபோனுக்கும் போகிற ஃபோனுக்கு இந்த ஃபோனு வேணால் பட்டன் ஃபோன் வாங்கி வைக்க வேண்டியது தானே. வச்சுக்கிட்டு எனக்கு அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு என்கிட்ட கேட்குறீங்க, சொன்னாலும் உங்களுக்கு புரியுது இல்லை அப்படின்னு ஒரு வகையாக பேசுகிறாங்க. நீங்கள் அப்போ உயிரற்ற பொருள் பேசணுண்டா. இப்போ என்ன நம்ம அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு எல்லா பிராணிகளும் பேசும், நம்மளுக்கு புரியாது. நம்ம பேசுறது எல்லாருக்கும் புரியும், ஈ எறும்பு எல்லாருக்கும் புரியும். ஆனால் உயிரற்ற பொருள்கள், இந்த மாதிரி பொருள்கள் பேசவும் செய்யுது. ரோட்டில் போயில அவன் மாட்டி சிரிச்சுட்டு போகிறான், கையில் இப்போ ஃபோனு கூட இல்லை, அது காதுக்குள்ளே மாட்டி வச்சுருக்கான். அது வந்த புதுசில் எனக்கு புரியாது, நல்ல பையனாக இருக்கான், இவன் இப்படி சிரிக்கிறான், ஒரு பயம். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மள தெரியுதுல்ல, அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, என்னம்மா தெரியுது, என்ன சொன்னாங்க, உயிரற்ற பொருட்கள் பேசும். அடுத்தது நான் 15வது, பேச்சை தொழிலாளிக்கு பணம் திரட்டுவார்கள். பேச்சு இப்போ இந்த யூடியூப்னு ஒன்று வந்திருக்குல்ல, நீ எங்க பேச்சுமே அதில் வருது, வரதான் செய்யுது. ஆனால் பண நோக்கம் கிடையாது, புரியுதா? பணத்துக்காக வேண்டிய என்னென்னமோ போடுறாங்கல்ல, அது எத்தனையோ பேர் வந்துட்டா அதுலேருந்து பணம் வருமா. எங்களுக்கெல்லாம் பணம் வந்துச்சுன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன். அப்போ பேச்சை தொழிலாக்கி, பேச்சுக்கு தொழில், அதுல இருந்து வருமானம் வர்றது மாதிரி. அப்ப இதை புரிஞ்சுக்கிறணும். அடுத்தது 16வது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவார்கள். கியாமத்தின் அடையாளம்மா, தெரிஞ்சவர்களுக்கு மட்டும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாத்தை இன்முகமாக சொல்லுங்கள். இன்முகமான சிரிச்ச முகத்தோட சொல்லுங்கள். இன்னைக்கு நம்ம சலாம்ல எத்தனை வகை வச்சிருக்கோம், நல்லா யோசிச்சு பார்ப்போமே. இன்னமும் நம்ம இந்த மதரசாவிலேயே, இந்த பயான் மஜ்லிஸ்லேயே முழுமையான சலாம் கிடைக்கல, ஒரு சிலரை தவிர. அந்த சலாம் அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அதை மட்டும்தான் நம்ம நிறுத்துறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நான் சொல்றேன். பதிலுக்கு எனக்கு அதையே நீங்க தானே திருப்பி சொல்றீங்க. இன்னைக்கு அப்படியே இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம். நம்மளே சாப்பிட்டோம். இவங்க கேட்குறது வா அலைக்கும் சலாம். நீங்க சொன்னதுக்கு நான் சொன்னதுக்கு முடிஞ்சிச்சு. ஏன் இந்த ரஹ்மத்து பரக்கத்து ஒரு துவா தானே, அந்த துவாவை முழுமையா வாங்குறோமா? கணவன் மனைவிக்குள்ள சலாம் இருக்கா? பிள்ளைகள் தாய் தந்தைக்குள்ள சலாம் இருக்கா? மதரசாவுக்கு போயிட்டு வர்ற பிள்ளைங்க சலாம் சொல்லாட்ட மட்டும் அம்மாமாருக்கு கேட்போம், மதரசா வந்து வர்ற சலாம் சொல்ல மாட்டியா? கணவர் சம்பாரிச்சுட்டு வரட்டேன், ஏன் ஒரு சலாம் சொல்லிட்டு வர மாட்டீங்களா? என்னைக்காவது கேட்ட பெண்கள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். வீட்டுக்குள்ள ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, எவ்வளவுதான் தீன்தாரியாக இருந்தாலும் ஆண்களுடைய கல்வி செருப்பு கலற்ற இடத்துலயே நின்றோம். கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வாசலை தாண்டி உள்ள அந்த கல்வியும் அமலும் உள்ள வர்றதா இருந்தா
வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் அமலோட இருக்கணும். அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துன்னு அவங்க சொல்லும்போது உள்ளே இருந்து வலைக்கும் சலாங்கிற சத்தம் போகணுமே. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துன்னு சத்தம் போனால் தானே தீன் உள்ள குடும்பமாக இருக்கும். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிருவோம். தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லப்படுது. அடுத்தது பள்ளி வாசல்களை நடைபாதையாக ஆக்குவார்கள். இது இது எப்படின்னாக்கா ஒரு ஒரு தெருக்குள்ளே இருக்கும் பள்ளி, ஒரு சில இடங்கள்ல இருக்குது அந்த இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் இப்படி வருது. இந்த தெருவுக்கு போகிறது இந்த வாசம் ஒன்று இந்த வாசம் ஒன்று இருக்குல்ல, பள்ளிக்குள்ளே பள்ளியாக நடந்துட்டால் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வெளியே போகிறதுக்கு இந்த வாசலை இந்த பாதையை யூஸ் பண்ணலாமா? ஏதாவது சிரமங்கள் ஏற்பட்டால் சம்மதத்தோட இந்த பாதையை நாங்கள் போய்க்கிறலாமான்னு கேட்கலாம். சம்மதம் இல்லாட்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை நடைபாதையாக யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுவாங்க அப்படின்னா என்ன, கியாமத்துடைய சிறிய அடையாளத்தில் அதுவும் ஒன்று. அடுத்தது அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் நபி என வாதிடும் 30 பொய்யர்கள் வரும் வரை மறுமை வராது. நான் நபி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் 30 பேர் வருவாங்களாம். அது வராம மறுமையுடைய நாள் வராது. நல்லா பாதுகாக்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிறகு நபியே கிடையாது. நபி வருவதாக இருந்தால் அது உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபியா வருவதற்கு அவங்க மட்டும்தான் தகுதி உள்ளவங்க. நபியாக வர்றதாக இருந்தார் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபிமார்கள் கிடையாது. ஆனால் நான் நபி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்களாம், ஏன்னா ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்திலே வழக்கணுங்க தானே, அது அப்படியே அந்த தொடர் வருமா. அது வந்தால் மறுமையுடைய நாள் வரும். அந்த நாள் வரலை, அதனால இந்த கியாமத் சிறிய அடையாளம் இது பூரா வந்துச்சு. இப்போ சொன்னது மட்டும்தான் இல்லை. அடுத்தது முந்திய சமுதாயத்தை பழிப்பார்கள். முந்திய சமுதாயத்தை இந்திய சமுதாயம் பழிப்பார்கள். எத்தனை பேர் நம்ம முன்னோர்களை பேசுகிறோம், எவ்வளவு பேர் எல்லாம் பாதுகாக்கணும்ல. எவ்வளவு பேர் முன்னோர்களை நம்ம ஒவ்வொருத்தரையும் எல்லாம் பாதுகாக்கணும். என்னென்ன வார்த்தையில கொஞ்சம் சொத்து தேடி வச்சுருக்காங்களா, சுகம் தேடி வச்சுருக்காங்களா, அவங்க அப்படி இருந்தாங்க, எனக்கு இது சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க, எங்கள் அம்மாவெலாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே. அதுக்கு பிறகு வளரையில் நம்மளுக்கு அறிவு எங்கே போச்சு? நம்மளுக்கு தேவை ஏதோ அதை அவங்களுடைய இதை வச்சு நம்ம வளர்ந்துட்டோம். அவங்க சொல்லி கொடுக்கலன்னா அவங்கள போய் குறை சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன்ல அறிவு. நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய இது வந்துருச்சுல. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது தான் அந்த பிள்ளைகளுக்கு வரும். அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு பிறகு தெரியாத கல்வியெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்ல. இப்போ உள்ள பிள்ளைங்க மாதிரி மெச்சூரிட்டியான அறிவு அப்போலாம் நம்மளுக்கெல்லாம் இல்லை. என் வயசில் உள்ளவங்களை சொல்கிறேன். இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுதுங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா இல்லை, கியாமத்துடைய அடையாளத்தில் இதுவும் ஒரு அடையாளம். 3 வயசு பிள்ளை 30 வயசு அறிவை கொண்டு இருக்கும். 3 வயது பிள்ளை இப்போ என்னென்ன பேசுதுங்க, மார்க்க விஷயமும் பேசுதுங்க. அந்த மார்க்க விஷயம் பேசையில் கூட நம்மளுக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது மாதிரி இருக்கு எங்களுக்கு. அந்த ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது ஒரு பிள்ளைலாம் என்கிட்ட கேட்குறா, மிஞ்சி போனால் அந்த பிள்ளைக்கு ஒரு 9 வயசு இருக்கும். கேட்குறா, பக்கரா சூறாவுடைய பிள்ளை ஓதுனாங்க இல்லையா, பக்கரா சூறா ஓதுனேன். அந்த பிள்ளை என்கிட்ட கேட்குறா, பக்கரா சூறாவில் எத்தனை ஐன் இருக்குன்னு முதல்ல சொல்லுங்கண்டா. நாங்கள் ஐனை சொன்னோம், தெரிஞ்சிச்சு சொன்னோம். பக்கரா சூறாவுக்கும் ரசூல்லாவுக்கு இறங்கின சூறாக்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்ன ஒற்றுமைண்டா, கொஞ்சம் நான் கற்று வச்சுருந்தது வேற, அவள் கேட்ட முறை வேற. கொஞ்ச நேரம் யோசிச்சு தடுமாறி சொல்லிட்டோம். முதல்ல டக்குன்னு சொன்னோம். ரெண்டாவது அவள் கேட்குறவ என்ன வயது மூத்தவெல்லாம் இல்லை, 9 வயசு 10 வயசு பிள்ளை தான், இன்னும் ஏஜுக்கு வரலை. அப்போ அந்த குரான் அந்த பிள்ளை எவ்வளோ ஆய்வு கற்று வச்சுருக்கானா, அந்த வயசில் என்கிட்ட இல்லையே. அதை பார்க்கல எனக்கு அந்த பிள்ளை கல்வியை நினச்சி எனக்கு பொறாமையாக இருக்குது. அடுத்து என்ன கேட்டால், அந்த பக்ரா சூறாவில் அந்த பக்ரா சூறா இவ்வளோ 286 ஆயத்தா வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டா. அதுக்கு சொல்லிட்டோம். 4வதாக கேட்ட கேள்வினா, பக்ரா சூறா எத்தனை தடவை இறக்கப்பட்டுச்சுன்னு கேட்டா.
அது பக்கரா சூறாவிலே 4 கேள்வி கேட்குறாம்மா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம இந்த உரையாடல் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? நம்ம பேரன் பேத்தி வச்சுருக்கோம், நம்ம குடும்பத்தில் அக்கா தங்கச்சிகள் இருக்கோம், மாமியார் மருமக இருக்கோம், அம்மா மக இருக்கோம். இந்த தொடர்பு எத்தனை பேர்கிட்ட நம்மகிட்ட இருக்கு? அப்போ 3 வயசு பிள்ளைக்கு 30 வயசு அறிவு கொடுக்கப்படுங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்றிதழ் தானே. இப்போ 3 வயசு பிள்ளைங்கள்லாம் பேசுகிற பேச்சை பார்த்தா அல்லாஹ் அக்பர். முன்னாடிலாம் திக்கி திக்கி பேசுங்க. இப்போ இந்த திக்கு பேச்சே கிடையாது எந்த பிள்ளைகள்கிட்டையுமே. எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அது கூட நம்மளுக்கு அந்த கியாமத்துடைய அடையாளம் அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். முந்தைய சமுதாயம் பிந்திய சமுதாயம் திட்டும்டா என்ன, எனக்கு என்ன வச்சுட்டு போனாங்க. இப்போ நபிமார்களுடைய வரலாறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கன்றாங்க. இன்னைக்கு குர்ஆன் கூறக்கூடிய அந்த 25 நபிமார்களையும் பிள்ளைகளுக்கு பேரோட சொல்லிக் கொடுக்குற தாய்மார்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? நல்ல ஒரு அளவு யோசிப்போம். கற்றுக் கொடுத்துருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள்ட்ட உள்ள பண்புகளை ஒரு விஷயம் அதிகம் இல்லாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் பிந்திய காலத்தில், அதாவது இறுதி காலத்தில் வரக்கூடிய சிறிய அடையாளங்களில் நம்மளுக்கு இப்போ நம்ம 20 அடையாளத்தை நம்ம பார்த்துருக்கோம். 20 இல்லைம்மா 20 வந்துருச்சுல. இந்த இப்போ சொன்ன முடியாது 3 வயசு பிள்ளை அது ஒன்று. 20 அடையாளம்ப்பா. 20 அடையாளத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்துருக்கோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்விடம் ஒப்படைச்சு அவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் சரியாக வாழக்கூடிய வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆயிடுச்சுல. அதுக்குன்னு மணிமாட்ட சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ். என்னம்மா 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இருக்கிறவங்களுக்கு போர் வந்து அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அது வர்றேன் மயிருமா. சரி அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த இறுதி நாளில் உள்ள இந்த அடையாளத்தில் இப்போ நம்ம பார்த்த இந்த 20 விஷயத்தில் எதையெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம். நம்ம பார்க்குறோம் இல்லையா, கேட்குறோம் இல்லையா, எதையெல்லாம் அனுபவிச்சிருக்கோம், இன்னும் எதையெல்லாம் அனுபவிக்கலை. ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சது, நபீண்டு வாதிடக்கூடிய அல்லாஹ் பாதுகாக்கணும். அது மட்டும்தான் நம்ம இன்னும் கேள்விப்படாமே அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். மற்ற இந்த 19 விஷயமும் என் வயசில் நான் பார்த்துக்கிட்டு வரேன். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இது 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 இந்த இதோட ஒட்டி நம்மளுக்கு வந்து ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நசியத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட நசியத்துண்டா, கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயரை கேட்டு ஸலவாத்து சொல்வதற்கு நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு ரபியுல் அவல் இப்போ நெருங்கி வருது. இன்னும் 15, 14, 17 நாட்கள் தான் இருக்குது ரபியுல் அவல் பிறக்க, ஸலவாத்துடைய சொந்தக்கார நபியுடைய பிறப்பு பிறக்க. அந்த நாளைக்கு மேலே ஸலவாத்துடைய தொகுப்பையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வாங்கு சொல்லும் போதும் வாங்கு சொன்ன உடனும் யார் மதிப்பளிக்கிறார்களோ அவர்களுக்கு சக்கராத்துடைய வேதனை லேசாக்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே இருக்கையில் நம்ம வாங்க சொல்லவும் அல்ஹம்துலில்லாஹ் அமைதியாக இருக்கோம். வாங்க சொல்லி முடித்ததுக்கு பிறகு அதை காது தாழ்த்தி கேட்டுட்டு துவா ஓதக்கூடியவர்களாக இருக்கோம். வீட்டுகளில் இந்த மாமூலி இருக்கா, நம்மளே கேட்டுக்கிறது, ரகசியம் பேசுறது, இந்த ஃபோனு வந்துட்டா எடுத்துகிட்டு போய் பேசுறது, அந்த பாங்கு சொல்லி முடிகிறது வரைக்கும் அதை பேசுறது நிப்பாட்டி வைக்கிறதுனால எந்த இதுவும் வந்துடாது. சாப்பிட்டுக்கிட்டுக்கிற ஃபோன் வந்தால் ஃபோன் எடுக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற நேரம் அது. இந்த உணவை கொடுத்து நம்மளை அல்லாஹ் உயிர் வாழ்றதுக்குரிய தகுதியை கொடுத்துருக்கானே, இந்த உணவை நம்மளுக்கு கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நேரத்தில் ஃபோனை எடுத்து சலாத் சொல்ல முடியாது. சலாத்துக்கு பதில் சொல்லலாம். அதில் என்ன பேசிட போகிறோம்? சாப்பிட்றது 2 மணி நேரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போகிறோம். பாங்கு சொல்லையில் 2 மணி நேரமாக துவா ஒதுக்கிட்டு இருக்க போகிறோம். ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து அந்த பாங்குக்கு மதிப்பளிக்கவும் செய்யக்கூடியவர்களாக இருக்கும்.
பாங்குடைய சத்தத்தை கேட்டு முகம் சுளிப்பார்கள். கியாமத்துடைய அடையாளத்தில் இதுவும் ஒன்று. 21வது அடையாளமாகவே நீங்கள் எழுதிக்கலாமா? பாங்கு சொல்லை கேட்டு முகம் சுளிப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ ஒரு இது வந்துச்சு இல்லையா, பாங்கு சத்தம் போட்டு சொல்லக்கூடாதுன்னு ஒரு, அல்லாஹ் அதையெல்லாம் முறியடிச்சிருவான். அல்லாஹ் அதையெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ், ஏன்னா அவனுடைய பொறுப்புலமா அதெல்லாம். நம்ம எதையோ பேசுறதுனால தான் அல்லாஹ் அதையே மாற்றி கொடுக்குறான். இப்போ ஒருத்தருக்கு இருமல் வந்துச்சு, அதை கொரோனான்னு ஒருத்தர் பேர் வச்சு 50 பேர் இருமல் வந்தவங்களுக்கு பூரா கொரோனாண்டாச்சு வந்துச்சுல. இப்படி ஒரு வியாதிக்கு நம்ம என்ன செய்யணும், வராத விஷயத்திலாம் பேச ஆரம்பிக்கிறோம். தங்க விலை ஏறாமல் இருக்கல, தங்க விலை ஏறிடுமா, தங்க விலை ஏறிடுமான்ட்டே பேசணும். இப்போ என்ன செஞ்சிச்சு, 8வது இடத்துல போய் உட்காந்துருக்கு. அங்கேயும் போய் பொம்பளையில பாருங்க, கடவாசல்களில் யார் நிற்கிறா? பெண்கள் தான். நாங்கள் புதுசாக வாங்கலை, கொடுத்துட்டு தான் வாங்க போகிறோம். எல்லாமே ஒன்று தானே, எல்லா இடத்துலையும் பெண்கள். அப்போ நம்மளை இன்ஷால்லாம் நம்ம முதல்ல மனதில் இப்போ நம்மளுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுத்து நம்மளை மனிதர்களை படிவர்களாக புனிதர்களாக வாழ வைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த கற்றுக் கொடுத்த ரசூலை நம்ம எப்படி நேசிக்கணும் சொல்லிட்டு, என்னை 10 நிமிஷம் என் தோழி சொல்லிட்டாங்க. அதனால நான், யார் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். 10 நிமிஷம் சொன்னதுனால இப்போ அதை கொண்டு வந்து நிறுத்துவோமா, இல்லை இப்போ கஃபாரா ஓதிடுவோமா? கொஸ்டின் ஆன்சர் தரணும் இல்லை, நான் போன வாரம் மறந்தாச்சு. சரி, இந்த வாரத்துக்கு ஏன்னா கொஞ்சம் போன வாரம் வேலையாயிடுச்சு. சரிம்மா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டை மற்றது நம்ம இன்ஷால்லா அடுத்த வாரம் அல்லாஹ்வுடைய நாட்டை பிரகாரம் எந்த தங்கு தடையும் இல்லாமல் இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் தஆலா நடத்தி வைக்கட்டும். எல்லாருடைய ஒத்துழைப்போட அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் எல்லாருக்கும் தாவத்து கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நிறைஞ்ச பேர்கள் அல்லாஹ் தஆலா மஜ்லிஸில் அல்லாஹ் நிறைக்கட்டும். மலக்குகளை கொண்டு மனிதர்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்யட்டும். இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு கண நேரமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரில் கணக்கில்லாமல் ஸலவாத்து ஓதுபவர்களாக, சுன்னத்துக்களை பின்பற்றுபவர்களாக, குர்ஆனை அனுதினமும் கருத்துடனும் கவனத்துடனும் புரிதலுடன் ஓதுபவர்களாக. அதாவது ஓதலாம், எல்லாரும் ஓதுறோம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் நம்மகிட்ட என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரம் சிந்திச்சோம்னா நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும் இல்லையாம்மா? கொஞ்சம் சொல்லுவோம், யாராவது வந்துட்டாங்க, இப்போ தான் உங்களை நினச்சேன் சொல்லுவோமா இல்லையா? அவங்க வந்துட்டாங்கண்டா, யாராவது வரணும்னு அவங்கள பார்க்கணும் பேசணும்னு நினைப்போம். அந்த நேரத்தில் அவங்க வந்துட்டாங்க, இப்போ தான் உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், இப்போ தான் உங்களை நினச்சி முடிச்சே நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறேன், ஆனால் இப்போ தான் உன்னை நினச்சேன் குர்ஆன் எடுத்துட்டீங்க பேசு. அல்லாஹ் நினைக்காம குர்ஆனை எடுக்க முடியாதுமா, அவன் நம்மகிட்ட பேசுகிறான். அப்போ அந்த குர்ஆனுடைய தொடர்பு உள்ளவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ கொஸ்டினுக்கு போயிடுவோமா?